கொண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் 10 ஆச்சு, ஓவர் 14 ஹவர்ஸ் தொடர்ச்சியாக அங்கே இருந்தாங்க. நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கும், சாம் ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஓவர் 60 அண்ட் ஓவர் 40 மேட்சஸ் மாறி மாறி கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருந்தது. சாம் ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு வேறு இடம் போயில, இல்லை ரெஸ்ட் எடுக்கல. ஆனால் பாவம் அண்டும் ஏதோ அவருக்கு டூர்னமெண்ட் ஒன்று இருந்தது, அடுத்த நாள் டூர்னமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. அதே போல் முதல் ஏதோ கோச்சிங், அது ஃபுல் டே இங்கேருந்து டயர்டுன்னு பார்க்காம உங்களுக்காண்டி தன் டைமையும் செலவழித்து உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட இருந்தது, ஒரு டேபிள் டென்னிஸில் ஒரு லவ். அதில் தான் நாங்கள் இப்போ கண்டினியூஸாக விளையாடி கொண்டிருக்கிறோம். ஏர்லியாக முந்தைய எங்களோட டைமில் எங்களே பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து குறைவு, அதாவது எங்களோட இப்படி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் குறைவு. பட் ஆனால் இப்போ சரியான கூட. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போ நாங்கள் நீங்களே யோசிக்கலாம், இவங்களே போய் சாய்ச்சி வந்தால் டெஃபினிட்டாக அவங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. டெஃபினிட்டாக அவங்க வந்து தங்களோட பேரும் இன் ஃபியூச்சரில் சவுத்தில் உடம்புல வந்து ஓலையில் அவங்களோட பேரும் மிக விரைவில் வரும். எல்லா போலும் மேலே சாமுக்கு தான். இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணி எப்படி செய்யறதுக்காண்டி சொல்லல, மேலே சாமோட கமிட்மெண்ட் அப்படி. சாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், சின்ன பிள்ளையாகவே இருக்கே எனக்கு தெரியும். அதை விட வந்து சாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கே தெரியும். அதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, டேபிள் டென்னிஸுக்காண்டியே தன்னை அர்ப்பணித்து இங்கே வந்து இப்படி செய்கிற ஒரு பெரிய விஷயம். அதை விட டேபிள் டென்னிஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சும்மா நாங்கள் பொழுதுபோக்குக்கோ இல்லாட்டி என்ன சொல்கிறது ஃபிட்னஸுக்காண்டி மட்டும் இல்லை. டேபிள் டென்னிஸ் வந்து அதில் விளையாடினா தெரியும் உங்களுக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் நீங்கள் என்னென்ன மாதிரி சமாளிக்க வேண்டியிருக்கும், என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும், என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள், லைஃப்பில் உங்களுக்கு வர சேலஞ்சஸை நீங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கு, சிம்பிளாக செய்கிறதுக்கு, ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த கேம் சரியான சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நாங்கள் பேங்க்கில் வேலை செய்ய உண்மையாக பார்த்தா தெரியும், எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு உண்மையாக இந்த கேமால் தான் நாங்கள் அப்படி கண்டினியூஸாக இருக்கக்கூடிய இருக்கும். இல்லாட்டி இன்னும் சரியான மென்டலி ப்ரெஷராகவே இருக்கும். ஸோ வெளியே முந்தியெல்லாம் நாங்கள் விளையாட போய்க்க அம்மா அப்பாவே சொல்லிங்கன்னா மெயின் விளையாட போகிறேன், படிக்கிற டைமை கூப்பிட்டு விளையாட டைமை குறைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, என்ன தெரியும், எல்லோரும் சோஷியல் மீடியாஸ் அதெல்லாம் போய் பிள்ளைகள் இதழ் மாறி அதை விட வேறு பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ அதில் போகாமல் இருக்கிறதுக்கு இப்படியான கேம்ஸ் தான் அவங்களை நல்வழிப்படுத்தும். அந்த வகையில் நாங்கள் இப்படி ஒரு மெட்டலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனக்கு ஹெப்பியாக இருக்குது, சந்தோஷமான விஷயம். பேரண்ட்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பிள்ளைகளுக்கு இப்படியான கேம்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. இது ஒரு பெரிய ஹார்டான கேம் இல்லை.